ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா ரெசிபி. நாம் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய கேரளா ஸ்டைல் முருங்கைக்காய் மசாலா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். அதற்கு நான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 3 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுத்து மட்டும் சுற்றி எடுத்து வச்சுக்கிடலாம். இனி மசாலா பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதற்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். கூடவே நம்ம அரைச்சி வச்ச வெங்காயத்தை சேர்த்து வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிடலாம். வெங்காயத்தை நாம் அரைச்சி சேர்த்துருக்கோம், அதனால் டக்குன்னு வதங்கிரும். இனி மசாலா பொருட்களை சேர்த்துக்கிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கூடவே ஒரு 2 மீடியம் சைஸ் முருங்கைக்காவை 2ஆக வெட்டி சேர்த்துக்கிடலாம். மசாலா முருங்கைக்காய் ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கிடலாம். இனி பொரியலுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். உப்பு காரம் எல்லாம் இந்த நேரத்தில் செக் பண்ணிக்கோங்க. ஒரு மூடி வச்சு மூடி ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கிடலாம். அப்பப்போ இடையில எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம தண்ணி கம்மியாக தான் சேர்த்துருக்கோம், அதனால் அடிக்கடி எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் கழித்து முருங்கைக்காய் மசாலா சூப்பராக வெந்துருச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே கேரளா ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.